ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃப்ளவர்ஸ் வேர்ல்ட். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரியாக்ட் ஜேஎஸ் பற்றி பார்க்க போகிறோம். என்னங்க, நான் வெறும்னே நிறைய விஷயங்கள் டெக்னிக்கலாகவே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, காஷிவ் இன்ஃபோடெக்கில் ஜாயின் பண்ணி நிறைய டெக்னிக்கலில் நான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே சூப்பராக லைவாக ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸோடு வச்சு சொல்லி கொடுக்குறாங்க. அனிமேஷன் மெத்தடில் தமிழில் கிளாஸஸ் நடத்துகிறாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. நீங்களும் ட்ரை பண்ணணுன்னா கண்டிப்பாக நான் காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே கொடுக்குறேன், நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ரியாக்ட் ஜேஎஸ்னால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சொல்லி கொடுத்தது என்ன தெரியுமா? நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்லேருந்து அட்வான்ஸாக வந்தது தான் ரியாக்ட் ஜேஎஸ்ன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே அவங்க நம்ம ரெடி பண்ணிட்டாங்க. பட் நடுவில் மட்டும் ஏதோ ஒரு சேஞ்சஸ் மட்டும் இருக்குது. கஸ்டமர்ஸ்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரி நடுவில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் மட்டும் கஸ்டமர் திடீர்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ரோக்ராம் மொத்தமாகவே எரேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து தான் அவங்க க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ரியாக்ட் ஜேஎஸ் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நமக்கு என்ன நீட் இருக்கோ, எந்த பிளேஸில் என்ன நீட் இருக்கோ அதை மட்டும் நம்ம இன்செர்ட் பண்ணி ரன் பண்ணாலே அது நம்மளுக்கு யூஸ் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ரியாக்ட் ஜேஎஸ் நமக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரியாக்ட் ஜேஎஸ் பற்றி நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு ஸ்பேஸ் ரொம்ப சேவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டு வேல நம்ம மூவ் பண்ணலாம். அண்டு ரொம்ப நிறைய டென்ஷன்ஸ் அது மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்லணும்னா ரியாக்ட் ஜேஎஸ்னால் இதுதான். இன்னும் இன்டெப்த்தாக டீட்டெயில்டாக படிக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியஸ்ட்டு மெத்தடில் சொல்லி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் கரண்ட்டாக இப்போ ஆஃபர்ஸ் அதெல்லாமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர், இப்போ மெர்ன் ஸ்டாக், ரியாக்ட் ஜேஎஸ் அதெல்லாம் படிக்கிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா டேட்டா பேஸ் கோர்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நமக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ ஆல்.